கிறிஸ்துவின் நியாயாசனம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம். உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கவே நாட வேண்டும். நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போது சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவான். விசுவாசிகளாகிய நாம் நன்மை செய்து நல்ல பலனை அடையும்படி வாஞ்சையோடு இருக்க வேண்டும். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள நாம் மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாட வேண்டும். கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய சிந்தையும் செயலும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ளவும் நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கவும் நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீட்டை விட்டு வெளியேறி போகும்போது நம்முடைய பரம வாசஸ்தலத்தில் குடியேறுவோம். அது மாத்திரமல்ல, நாம் மரித்த பின்பு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லோரும் வெளிப்பட வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு எல்லோருக்கும் நிச்சயம் உண்டு. எல்லோருமே இந்த நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படுவார்கள். நாமும் வெளிப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நியாயாசனத்தில் பிரதான நியாயாதிபதியாய் அமர்ந்திருந்து நம்மை நியாயம் விசாரிப்பார். நம்முடைய சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று சொல்லுகிறார். இந்த சரீரத்தில் நாம் தீமை செய்தால் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் வெளிப்படும் போது நாம் செய்த தீமைக்கு தக்க பலனை அடைவோம். இதை தியானித்து பார்த்து நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது நியாய தீர்ப்பு பயங்கரமானதாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பயப்படாமல் சமாதானமாக நிற்க வேண்டும். இந்த பயம் நீங்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது நம்முடைய சரீரத்தில் அதிக நன்மைகளை செய்ய வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நாம் செய்த நன்மைக்கு தக்க பலனை அடைவோம். நமக்கு மரணம் ஏற்பட்டு இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது கர்த்தரிடத்தில் செல்வோம். ஆகையினால் நாம் இந்த சரீரத்தில் இருந்தாலும் மரித்து போனாலும் கர்த்தர் நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஜீவிக்க வேண்டும். இந்த சரீரத்தில் இருந்து பிரிந்திருக்கும் நாள் கர்த்தரோடு பரலோகத்தில் சேர்ந்திருக்கும் நாளாகும்.